அதான் சொன்னேன், பகுதி நேர ஆசிரியர்களா இருக்கட்டும், அரசு ஊழியர்கள், செவிலியர்கள், மருத்துவர்கள், மாற்றுத்திறனாளிகள் என தொடர்ந்து அவர்களுக்கு தேர்தல் வாக்குறுதிகளை சொன்ன நிறைவேற்றாமல் இந்த அரசாங்கம் இப்படி அவர்களை கைது செய்வது உண்மையே இந்த அரசாங்கம் மக்களின் மதிப்பை இழந்து வருவதைத்தான் காட்டுகிறது. உறுதியாக இது தேர்தலில் பிரதிபலிக்கிறது. அவரதான் யாரும் சொல்லியிருக்காங்களா, இவர் யாருடைய குழந்தைகளான்னு கேட்டிருக்காங்களா? அதனால நம்ம போய் அதெல்லாம் பேசிட்டு இருக்கோம். அது சம்பந்தப்பட்டவர்கள் போய் சொல்லிடுவோம். ஓபன் சேலஞ்சுன்னு ஊடகத்தில் சொல்றாரு. உண்மைதான், ஓபன் சேலஞ்சு தான். மக்கள் இங்க பகுதி நேர ஆசிரியர்களா இருக்கட்டும், அரசு ஊழியர்களாக இருக்கட்டும், எல்லா பேச்சுவார்த்தையும் தோல்வியடைந்து அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களுக்கு பழைய ஓய்வு திட்டம் தர்றேன்னு சொன்னாரு. அவர்களுக்கு கூட்டு பேச்சுவார்த்தை நடத்தி 4 ஆண்டுகளாக பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிஞ்சிட்டு, பகுதி நேர ஆசிரியர்கள் அவர்கள் வேலையை பர்மனன்ட் பண்றேன்னு சொல்லி அதையும் ஏமாற்றி வருகிறார்கள். செவிலியர்களாக இருக்கட்டும், மருத்துவர்களாக இருக்கட்டும், அனைத்து தரப்பு அரசு ஊழியர்களாக இருக்கட்டும், தொழிலாளர்களாக இருக்கட்டும், மாற்றுத்திறனாளிகளாக இருக்கட்டும், அனைவருமே இந்த ஆட்சியில அவர்களுக்கு சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்றவில்லை என்பது உறுதியாக தேர்தல் முடிவில் எதிரொலிக்கும் என்பதை முதல்வருக்கும் தெரியும். அதை சரி செய்து விடலாங்கிற ஒரு எண்ணத்தில் அவர் இப்படி சேலஞ்ச் எல்லாம் விட்டுட்டு இருக்காருன்னு